ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டாப் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நாகர்கோவிலெல்லாம் போனீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டில் டீ கடையிலெல்லாம் ஒரு பழ ரோஸ்ட் அப்படிங்கிற ஒன்று ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இன்றைக்கி நம்ம அந்த பழ ரோஸ்ட் எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். அது என்ன 100 days? 100 days na 100 days na லனா 20 days கூட செஞ்சிட்டாங்க. சரி சரி தரேன். பிள்ளை என்ன ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லு, ஆச்சி செஞ்சு கொடுக்க. என்ன தங்கம்? என்ன கையில் என்ன வச்சிருக்கீங்க? பலா பஜ்ஜி, அடுத்து ஏத்தம்பழத்தை வெட்டி வச்ச இது. அது என்ன ஏத்தம்பழத்தை வெட்டி வச்சது? நேந்திரம்பழம், ஏத்தம்பழம், வாழைப்பழம், பஜ்ஜி, பழம்பொரி. இதுக்குள்ள அவல் வச்சிருக்குது. எடுத்து காமி, பிச்சு காமி, 2 கைச்சு பிச்சு காமி. அப்படியா? சூப்பர். அங்க காணி, அப்படி காமி. சூப்பர். அவல் இருக்கா? உள்ள பழம் இருக்கா? அந்த பழம். இதுதான் பழம்பொரி. பழம்பொரி செம டேஸ்டா இருக்கும். இல்லைன்னா பலா பஜ்ஜி கூட சொல்லிக்கலாம். சரிங்க. அதில் வச்சிரு, பிளேட்ல சாப்பிடு. பிளா சாப்பிடு. டேஸ்ட் சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு. சரி, ஓகே. சொல்லிடுறது ரொம்ப டேஸ்டா இருக்கு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. Thank you. இன்னைக்கு நம்ம நேந்திரம்பழம் வச்சு 2 டிஷ் பண்ண போறோம். இதுல 2 வகையான நேந்திரம்பழம் எடுத்திருக்கிறேன். ஒன்னு நல்ல பழுத்த பழம், இன்னொன்னு ஓரளவுக்கு பழுத்த பழம். இந்த 2 வகையான பழத்தையும் வச்சு நம்ம 2 வகையான டிஷ் பண்ணலாம். எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, அவல் எடுத்து வச்சிருக்கிறேன். கூடவே அரிசியை பவுடர் பண்ணி வறுத்து வச்சிருக்கிறேன். இது நீங்கள் கடையில் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். கூடவே தேவையான அளவு மைதா மாவு, ஒயிட் சுகர், இதுவும் இனிப்புக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், சுக்கு, ஏலக்காயை பவுடர் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த அவலை நம்ம கொஞ்சமா தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம். இது தண்ணியில கொஞ்சமா ஊறினா தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது இனிப்புக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே தேங்காய் துருவல் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. சுக்கு, ஏலக்காவை பவுடர் பண்ணி வச்சிருக்கிறோம். அதையும் இதுக்கு கூடவே நம்ம ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி 15 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுடலாம். இந்த அவல் ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது ஊறினா தான் சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதுக்காகத்தான் நான் இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது பழம்பொரி செய்யறதுக்கு தேவையான மாவு நம்ம ரெடி பண்ணிடலாம். இங்கே 250 கிராம் மைதா மாவு நான் எடுத்திருக்கிறேன். நான் 6 நேந்திரம்பழம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு 250 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கிறேன். நீங்கள் எத்தனை நேந்திரம்பழம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தக்கன மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு கூட நம்ம பவுடர் பண்ணி வறுத்த அரிசி மாவையும் ஆட் பண்ணிடலாம். இது 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கனால நம்முடைய ஸ்நாக்ஸ் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சுவையும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம கலருக்காக ஆட் பண்ணுறோம். கூடவே இனிப்புக்கு தேவையான அளவு ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இந்த மாவை மிக்ஸ் பண்ணிடலாம். பஜ்ஜி எல்லாம் எப்படி நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணீங்களோ அதே கண்டிஷனில் நம்ம இந்த மாவை மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான கண்டிஷன் கிடைக்கும். ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப கொலகொலன்னு ஆயிரும். அதனால கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக சோடா உப்பு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க.
சோடா உப்பு ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பழம்பூரி கொஞ்சம் உப்பலாக வரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். இது உங்களுடைய ஆப்ஷன் தான். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கரெக்டான கண்டிஷனுக்கு இந்த மாதிரி வரணும். இப்போ நீங்கள் இந்த மாவில் ஒரு விரல் விட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அது என்ன கண்டிஷன் இருக்குது. நீங்கள் விரலை விட்டு அந்த மாவை எடுக்கும்போது அது வெளியே ஓடாமல் அப்படியே கையில் ஒட்டி அப்படியே இருந்துச்சு அப்படின்னா இதுதான் கரெக்டான கண்டிஷன். மாவு ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம முதல்ல அவல் பழம்பூரி பண்ணலாம். அதுக்கு ஓரளவுக்கு பழுத்த நேந்திரம் பழத்தை எடுத்துக்கோங்க. நல்ல பழுத்த பழத்தை நான் நார்மல் பழம்பூரி பண்ணுறதுக்கு எடுத்துருக்கிறேன். ஓரளவுக்கு பழுத்த பழத்தை அவல் பழம்பூரிக்காக எடுத்துக்கிறேன். பழத்தை தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதோடைய நடுவில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. அது ரொம்ப அடிவர அந்த லைனை போட்டுறாம சென்டரா அப்படி பார்த்து போட்டுக்கோங்க. நான் எப்படி போட்டுக்கணும் அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. நம்ம இதில் ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். அதுக்காகத்தான் அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த அவல் இனிப்பு மிக்சரை இதில் ஸ்டஃப் பண்ணிடலாம். அந்த கேப்பில் எந்த அளவுக்கு அவலை நம்ம ஸ்டஃப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. நம்ம டீ கடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அவல் பழம்பூரி செய்வாங்க. ஆனால் டீ கடையில் செய்கிறது விடைக்கும் நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த டீ கடை டேஸ்ட்டை விடைக்கும் இது நல்லா இருக்கும். இந்த அவலை உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதை நீங்கள் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த அவல் கொஞ்சம் பழத்துக்கு உள்ள ஸ்டஃப் ஆகும், நல்லா அதுவும் வெளியே வராமல் இருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுறேன். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த 3 நேந்திரம் பழத்திலையும் உள்ள ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை நான் பேன்ல ஊற்றிருக்கேன். இது நல்லா ஹீட் ஆகட்டும். இது என்ன எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பழத்தை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த மாவில் நல்லா முக்கி நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது கரெக்டான பக்குவத்தில் அந்த மாவு இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த பழத்தில் மாவு கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா வெறும் பழம் மட்டும்தான் அந்த பொரிக்கும் போது தெரியும். அதனால மாவு கரெக்டான கண்டிஷனில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அது 2 பக்கமும் நல்லா செவக்க வர்றது மாதிரி திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. சின்ன குழந்தைங்களுக்கு பழத்தை வேக வச்சு கொடுப்பாங்க. பழத்தை வேக வச்சு கொடுக்கும்போது அதில் நிறைய சத்துக்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக கேரளாலெல்லாம் குழந்தைங்களுக்கு நேந்திரம் பழத்தை வேக வச்சு கொடுப்பாங்க. 2 பக்கமும் நல்லா செவக்க வர்ற மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அவல் பழம்பூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்முடைய அடுத்த டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழ பஜ்ஜி. இதில் நல்ல பழுத்த பழத்தை நான் எடுத்துருக்கிறேன். நல்ல பழுத்த பழத்தை எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் அல்லது ஸ்கொயர் ஷேப்பில் என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு இந்த பழத்தை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் டிப் பண்ணி நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இதுவும் சூப்பராக இருக்கும். அவல் பழம்பூரி நீங்கள் ஒன்று சாப்பிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வயிறு நிறைஞ்சிரும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நீங்கள் இந்த அவல் பழம்பூரி சாப்பிட்டீங்கன்னா நைட்டுக்கு உங்களுக்கு சாப்பிடவே தோணாது. ஏன்னா அந்த அளவுக்கு வயிறு நிறைஞ்சிரும். குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கூட இது ரொம்ப ஆரோக்கியமானது. ஈவினிங் நம்ம எடுத்துக்கிற டீக்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். டீயும் இந்த பழம்பஜ்ஜி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். வேணா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.